பொள்ளாச்சி ஸ்ரீதர் இவர் கேட்டிருக்கக்கூடிய கிரகம். அஸ்தமனம் அடைந்த கிரகம் பரிவர்த்தனை அடைவதால் அஸ்தமன தோஷத்திலிருந்து விடுபடுமா? கேள்வி பாருங்க ஐயா, 2 வரி தான். ஆனால் பதில் நீண்டு வரும், கொஞ்சம் நீளமாக தான் வரும். அஸ்தமனம் அடைந்த கிரகம் அப்படின்னும் போதே அஸ்தமனம் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பலம் இல்லை. அதனுடைய பலத்தை யார் எடுத்துக்குவார்? யார் அஸ்தமனம் பண்ணாரோ அவர் தான் எடுத்துக்குவார். யார் கூட நின்னா அஸ்தமனம் ஆவார்? சூரியன் கூட இருந்தாட்டா அஸ்தமனம் ஆவார். அப்போ அஸ்தமனம் எப்படி இருக்கும்? டிகிரி கணக்கு இருக்குது அதுக்கு. எவ்வளோ தூரத்தில் அஸ்தமனம், அதுலேயும் முழு அஸ்தமனம் எவ்வளோ தூரத்தில். ஒரே சாரத்தில் இருந்தால் முழு அஸ்தமனம் 3.20 டிகிரிக்குள்ளே ஒரே சாரத்தில் இருந்தால் முழு அஸ்தமனம் ஆகிடும். ஒரு சாரம் தாண்டி இருந்ததுன்னா அஸ்தமன தோஷம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் விலக விலக அஸ்தமன தோஷம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த அஸ்தமன தூரம் எவ்வளவு அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் இருக்குது. எவ்வளவு காலகட்டத்துக்கு அஸ்தமனம் ஆகுது, எந்த நேரத்துக்கு அஸ்தமனம், எந்த தேதியில் எந்த நேரத்துக்கு அஸ்தமனம் ஆகுது, எந்த தேதியில் எந்த நேரத்தில் உதயம் ஆகுது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த அதாவது ஒரு பாதச்சாரம், 2 பேரும் ஒரே பாதச்சாரத்தில் சூரியனும் அந்த அஸ்தமனமாகக்கூடிய கிரகமும் ஒரே சாரத்தில் இருந்ததுன்னா 3.20 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா முழு அஸ்தமனம். அப்போ முழு அஸ்தமனம் ஆகும்போது அந்த கிரகத்தினுடைய பலம் பூராவுமே சூரியனால் ஈர்க்கப்பட்டு விடும். சூரியன் தான் அதுக்கு வேலை செய்வார். அப்போ சூரியனை வச்சுக்கிட்டு தான் இதை தீர்மானம் பண்ணணும். சரி, இவர் என்ன சொல்கிறாரு? பரிவர்த்தனை அடைவதால். பரிவர்த்தனை அடையட்டுமே, அஸ்தமன தோஷம் எப்படி நீங்கும்? பரிவர்த்தனை ஆனாலும் ஸ்தான பரிவர்த்தனை தானே கிடைக்கும். அஸ்தமனம் தானே. அப்போ இவருடைய பலத்தை சூரியன் தானே எடுத்துக்குவார். அப்போ சூரியனை வச்சு தானே நம்ம பார்க்கணும். இவர் பரிவர்த்தனை ஆகி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இவர் லக்னத்துக்கே பரிவர்த்தனை வாங்கியிருந்தா கூட சரி, லக்னத்துக்கே பரிவர்த்தனை வாங்கி ஆட்சி வாங்கினாலும் சரி, கடகத்தில் பரிவர்த்தனைனால கடகத்தில் உச்சம் வாங்கினாலும் சரி, பிரயோஜனப்படாது. அஸ்தமனம் தான். சூரியனோட இடையில் அஸ்தமனம் தான். அப்படி இருக்கும் பொழுது ஆட்சி பலம் பெற்றாலும் உச்ச பலம் பெற்றாலும் அஸ்தமனம் தான். அந்த ஆட்சி பலம் உச்ச பலம் வேலை செய்யாது. சூரியன் தான் அதுக்கு ஆதிபத்தியம். அப்போ என்ன பண்ணுறாரு? இவருடைய பலத்தை சூரியன் ஈர்த்துக்கிறார். அப்போ நீ என்னால் அஸ்தமனமாக்கப்பட்டு அஸ்தங்கர தோஷத்தில் இருக்க, உன் பலத்தை என்கிட்ட கொடுத்துரு, உன் பணியை என்கிட்ட கொடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன். நான் அந்த லக்னத்துக்கு நல்லவராக இருந்தால் நான் நல்லது செய்வேன், அந்த லக்னத்துக்கு நான் கெட்டவராக இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கெட்டது செஞ்சுக்கிறேன். இது என் பொறுப்பு. இதில் நீ தலையிடாத, பேசாமல் உட்காந்து கொண்டுடுவார். யார்? சூரியன். ஆகையினால் இங்கே பரிவர்த்தனையினால் எந்த விதமான பலனும் இல்லை. அஸ்தமனம் எனும் அஸ்தங்கர தோஷம்தான். அந்த அஸ்தங்கர தோஷத்தினுடைய அளவு, நீள அளவு மாறுபடும். அந்த அளவு பிரகாரம் நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கணும். ஆகையினால் இதற்கு என்ன பதில்? அஸ்தமனம் அடைந்த கிரகம் பரிவர்த்தனை அடைவதால் அஸ்தமன தோஷத்திலிருந்து விடுபடுமான்னா விடுபடாது. எந்த வகையிலையும் அதற்கு விடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. முழு அஸ்தமனமாக இருந்ததுன்னா இன்னும் மோசம். சூரியன் தான் கம்ப்ளீட் ஆதிபத்தியம் சூரியன். அப்போ இவர் பரிவர்த்தனை வாங்கியும் உபயோகம் இல்லை, ஆட்சி உச்சம் பெற்றும் உபயோகம் இல்லை என்பது தான் இதற்குரிய பதில். இதை தீர்மானமாக தெரிஞ்சுக்கோங்க. இது என்னுடைய அபிப்பிராயம் தான். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இது என்னுடைய அனுபவ அபிப்பிராயம் தானே தவிர இதுக்கு மாற்று சொல்கிறவர்கள் இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. நான் என்னுடைய கருத்தை சொல்லுகின்றேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம்.
இதில் கட்டாயம் என்பது எதுவுமே இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் மட்டும்தான் இந்த பதிலை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நிறைய பேர் கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, கமெண்ட்லெல்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு பார்க்குறேன் நான். ஆனால் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்லை. ஏனென்றால் இந்த பதிவுகள் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என் சொந்த பொறுப்பிலே வருவது. இதற்கு நான் வேறு வழிமுறைகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக ஆக முடியாது. அவர்களுடைய கிராஸ் கேள்விகளுக்கு, குறுக்கு கேள்விகளுக்கு, இன்சல்ட் பண்ணுற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. அதை நான் அலட்சியம் செய்து விடுவேன். ஆகையினால் என் அபிப்பிராயம் மட்டும்தானே தவிர இதில் கட்டாயம் எதுவும் இல்லை என்பதை மறுபடியும் ஒரு தடவை அழுத்தமாக சொல்லிக் கொள்கின்றேன். ஆகையினால் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். ஆனால் என்னுடைய அபிப்பிராய பிரகாரம் இதுக்கு பரிவர்த்தனையினால் பலன்கள் ஏற்படாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? வாழ்க வளமுடன்.